ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பர் மூவி கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அந்த மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் ஹீரோயின் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான். அதாவது ஹீரோவும் நானும் 12 வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கும். அதாவது அவங்க எத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அதுல 8 வருஷம் வந்து கல்யாண வாழ்க்கை. ஆனா இப்ப ஒரு கடைசியா 3 வருஷமா அவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப சண்டை நடக்குது. ஒரு கோல்டு வாரே நடக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள அவ்வளோ பிரச்சனை. இப்ப ஒரு முடிவுக்கு வராம். அவளுடைய 29th பர்த்டே அன்னைக்கு அவன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு. ஆனா அன்னைக்கு ராத்திரின்னு பார்த்து அவன் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறான். அப்புறம் ஒரு பழைய சீன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவளுடைய பர்த்டே கேக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு அவளுடைய ஆசையை வந்து சொல்லி கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வேண்டிக்குவோம்ல, அந்த மாதிரி அந்த அவளோட 29th பர்த்டே அன்னைக்கு கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி அவ வேண்டிக்கிறான். எனக்கு ஒரு ஆசை, இவன் வந்து மறுபடியும் 19 வயசா இருக்கும்போது இவளை எந்த அளவுக்கு லவ் பண்ணான், அப்படி இருக்கிற ஹீரோ மறுபடியும் வரணும் அப்படின்னு அதை வேண்டிக்கிட்டு அவ அந்த கேண்டல்ல ஊதுறான். அப்ப திடீர்னு அங்க 19 வயசுல ஹீரோ எப்படி இருந்தான் அதே மாதிரி ஹீரோ வந்து முன்னாடி நிக்கிறான். அவளுக்கு என்ன நம்ம நினைச்சது அதுக்குள்ள நடந்துருச்சா அப்படின்னு ஒரே ஆச்சரியமா இருக்குது. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கும் போது பக்கத்துல ஹீரோவும் படுத்திருக்கான். ஹீரோவில பார்த்து இன்னொரு 5 நிமிஷம் தூங்குவோம், இன்னைக்குதான் நமக்கு கிளாஸ் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயினுக்கு விஷயமே புரியுது. அவ வேண்டிக்கிட்டால, அவ வேண்டின மாதிரி 19 வயசு நடந்த மாதிரியே நடந்துக்கிறான் அப்படின்னா உண்மையிலுமே அவன் வந்துட்டானா அப்படின்னு அவ ஆச்சரியப்படுறான். அப்ப ஹீரோ இவளை பார்த்து, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது, உன் முடி கூட ரொம்ப நீளமா வளர்ந்துருச்சுல்ல, ஆனா இப்ப கூட நீ அதே மாதிரி ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ அங்க ரூம்ல இருக்க கேலண்டரை பாக்குறான். அந்த கேலண்டர்ல 2015 அப்படின்னு போடாம 2026ன்னு இருக்குது. அதை பார்த்து அவனுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்குது. அப்பதான் வந்து ஹீரோயினுக்கு இதெல்லாம் கனவு இல்ல, நிஜமாவே அவன் டைம் டிராவல் பண்ணி 19 வயசு ஹீரோ இப்ப இங்க வந்திருக்கான் அப்படின்ற விஷயம் அவளுக்கு புரியுது. அப்ப அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஹீரோவுக்கு அப்பதான் புரியுது, நேத்து ராத்திரி அவன் இந்த ரூம்குள்ள வரும்போது 11 வருஷம் கழிச்சு இருக்கிற ரூம்குள்ள டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கானாமா. ஹீரோயின் வேண்டிக்கிட்டால அந்த விஷுக்காக. அவன் ஹீரோயின் கிட்ட, அப்படின்னா நமக்கு கல்யாணமாய் 11 வருஷம் ஆயிடுச்சா, நான் எதுவும் கனவு காணலையே அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். நீ என் பொண்டாட்டியா இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோயின் வந்து பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நேத்து ராத்திரி அவ பெரிய ஹீரோக்கு கால் பண்ணி போன் பண்ணப்ப அவன் எடுக்கவே இல்லை. இப்போ இந்த 19 வயசு ஹீரோ வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் வாழ்க்கையில நிறைய சாதிச்சிருப்பேனே அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஆனா பெரிய ஹீரோ வந்து ஹீரோயினை கண்டுக்கிறதே இல்லை. இவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போன் பண்ணா கூட நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அப்புறம் கூப்பிடு அப்படின்ட்டு அசால்ட்டா போனை வச்சிடுறான். ஹீரோயின் வந்து இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதும் பெரிய ஹீரோ கிட்ட இருந்து போன் வருது. அவன் போன்ல கோவமா, நேத்து ராத்திரி நான் வீட்டுக்கு வரலன்னு நீ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போல அப்படின்னு கேக்குறான். அவன் பேச்சுல வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை. அவளுக்கு வந்து அவன் மேல அக்கறை இல்லைன்னு ஹீரோயின் நினைக்கிறா. அப்புறம் அவன் சொல்றான், உனக்கு என்ன, உன் பர்த்டேவோட கிஃப்ட் வேணும், அதுக்கு தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னோட அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்கிறேன், அவன்கிட்ட சொல்லி உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்குது. அவளுக்கு தேவை லவ், ஆனா அவன் என்ன நினைக்கிறான், வெறும் கிஃப்ட்டுக்காகத்தான் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு நினைக்கிறான். அப்புறம் பக்கத்துல அந்த 19 வயசு ஹீரோ வந்து நின்னுகிட்டு இருக்கான். அவங்க வருத்தமா இருக்கிறத பார்த்துட்டு, அதாவது ஹீரோயின் வருத்தமா இருக்கிறத பார்த்துட்டு போனை பிடுங்கி, இனிமே இவனால உனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னுட்டு அவன்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறான். அந்த போன்ல ஹீரோயின் கூட வேற யாரோ இருக்காங்க அப்படின்றத பெரிய ஹீரோக்கு தெரிஞ்சுட்டு அவன் என்ன நினைச்சுக்கிறான், வேற யாரோ அவ கூட ரூம்ல இருக்கா அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறான். சோ அந்த பெரிய ஹீரோ உடனே அங்க என்ன நடக்குது, அங்க யார் இருக்கா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அதுக்கு, இனிமே இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் உனக்கு டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னுட்டு போனை வச்சிடுறா. பெரிய ஹீரோ அப்பதான் யோசிக்கிறான், 11 வருஷம் கழிச்சு அப்படி என்ன பண்ணிருப்பானாம், இவ டிவோர்ஸ் கேட்கற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னுட்டு ஃபீல் பண்றான். அப்ப 1 மணி நேரத்துல உன்னை பார்க்கணும்னு சொல்ல ஹீரோயின் வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இந்த பெரிய ஹீரோ வந்து ரொம்பவே அப்செட் ஆயிடுறான். ஹீரோயின் வந்து 19 வயசு ஹீரோ கிட்ட, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அவன் ஒன்றும் இல்லை, நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ மோசமானவனா இருப்பேன் அப்படின்னு நினைச்சு எனக்கே ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து இந்த 11 வருஷத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல வரான். ஆனா அவன் என்ன சொல்றான், எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னுட்டு
அவளுடைய கன்னத்தை பிடிச்சு, என் லைஃப்ல இவ்ளோ அழகா என் லைஃப் இவ்ளோ அழகா மாத்தினவ நீ இப்ப இவ்ளோ கஷ்டப்படுறிய அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றா அவளை பார்த்து. அவளுக்கு முத்தம் கொடுக்க வர ஹீரோயின் என்ன பண்ற, முகத்தை திருப்பிக்கிறான். 19 வயசு ஹீரோ வந்து, தயவு செஞ்சு விவகாரத்து பண்ணாத, இப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா 19 வயசுல இருக்கிற நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னுட்டு அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். அப்ப ஹீரோயின் அங்கிருந்து எந்திரிச்சு, எனக்கு இனிமே இந்த கல்யாண வாழ்க்கையில வந்து கண்டினியூ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அப்படின்னுட்டு அவன் கைய பிடிச்சு தடுத்தாலும் ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள, நான் இப்ப அமைதியா இருக்கணும், இந்த சிக்கல்ல இருந்து எப்படியாச்சும் வெளியில வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். உனக்கு அப்படின்னா என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு, இந்த 3 வருஷமா நம்ம ஒரு தடவை கூட சரியா பேசிக்கலன்னு சொல்லி அவன் கைய உதறிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போக ட்ரை பண்றான். ஹீரோ பின்னாடி வந்து கட்டி பிடிச்சு, ப்ளீஸ் என்ன விட்டுட்டு போகாதன்னு கெஞ்சுறான். ஹீரோயின் கண்ணுல இருந்து தண்ணி வருது. அடுத்த சீன்ல பெரிய ஹீரோ கிட்ட ஹீரோயின் வராம். ஏன் போனை கட் பண்ண அப்படின்னு அவன் கேட்க, சும்மா தான் கட் பண்ணேன், இப்ப சொல்லு எந்த தேதியில நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினோட கழுத்துல இருக்கிற ஒரு அடையாளத்தை பார்த்த ஹீரோ வந்து உடனே விவகாரத்தை பத்தி பேசாம, சரி எல்லா விவரத்தையும் பார்த்துட்டு சீக்கிரம் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவ கழுத்துல ஹிக்கி இருக்குது அப்படின்னு நினைக்கிறான் போல. ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப பார்க்க அவன் என்ன சொல்றான், இன்னைக்கு என் வீட்டு வேலைக்காரங்க சமைக்கிறாங்க, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அவ வந்து அதுக்கு ஒத்துக்காத மாதிரிதான் இருக்கான். அதுக்கு அவன் சொல்றான், சின்ன விஷயத்துக்கு கூட கேட்க மாட்டேன், அப்புறம் எப்படி நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுப்பேன்னு எதிர்பார்க்கற அப்படின்னு ஹீரோயினை பார்த்து மிரட்டுற மாதிரி கேட்கிறான். அப்புறம் வேற வழி இல்லாம அவன் கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவள் ஒத்துக்கிறான். அவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 19 வயசு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். என்ன வீட்டுக்கு போயிட்டியா, அவன் உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்றானா, என்ன எதுவுமே ரிப்ளைவே பண்ண மாட்டியே அப்படின்னு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். மெசேஜ் வர சத்தத்தை கேட்ட பெரிய ஹீரோவுக்கு செம கடுப்பாகுது. அந்த 19 வயசு ஹீரோ மெசேஜ்ல என்ன சொல்றான், எனக்கு ராத்திரி சரியா கண்ணு தெரியாதுன்னு உனக்கு தெரியும்ல, என்ன தனியா விட்டுடாத, வந்து கூட்டிட்டு போன்னு கேக்குறான். அப்படின்னா ஈவினிங் ஆனா அவனுக்கு கண்ணு தெரியாது போல. சோ 11 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு இந்த மாதிரி ஈவினிங்ல கண்ணு தெரியாதப்ப ஹீரோ இருந்து அவன் கூட இருந்து அவனை பாத்துக்குவான். இந்த பழைய ஞாபகம் எல்லாம் இப்ப ஹீரோயினுக்கு வருது. இப்ப பக்கத்துல பெரிய ஹீரோ இருக்கான். பெரிய ஹீரோ கிட்ட, இப்பயும் உனக்கு நைட் ஆனா கண்ணு தெரியாம போகுதா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவ அதுக்கு அசால்ட்டா, என் செக்ரட்டரி இருக்கால, அவ பேர் லின்னு, அவதான் எனக்கு டெய்லி மருந்து ரெடி பண்ணி தரா, அதனால இப்ப எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றான். அந்த செக்ரட்டரி பேரை கேட்டதுமே ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆகுது. அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த செக்ரட்டரி வந்து இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தா ரொம்ப பொறாமப்படுவா. அவளுக்கு இவங்களை பிடிக்காது போல. அதாவது இந்த பொண்ணு ஹீரோயின் மேல அவளுக்கு பொறாம போல. ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. சரி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு அங்க இருந்து போறான். ஹீரோயின் வந்து தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப போறான். அப்ப ஹீரோ அவளுடைய கைய பிடிச்சு, எங்க போற சொல்லிட்டு போ அப்படின்னு அவளை மிரட்டுற மாதிரி கேக்குறான். அப்ப ஹீரோயின் கைய உதறி விட்டுட்டு, நம்மளோட கல்யாண வாழ்க்கை இனிமே எதுவுமே இல்ல, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் இங்கிருந்து வெளியில போறேன், டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னுட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோயின் இப்ப வந்து ஒரு புதுசா ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்திருக்கா போல. அங்க போறா. அங்க அவளுடைய 19 வயசு ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்காக வீட்டெல்லாம் அழகா அடுக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஆனா உள்ள போகும்போது ஏதோ தீஞ்சு போன ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. அவன் ஐயோ சமையல் தீஞ்சு போச்சு அப்படின்னு பயந்துட்டு கிச்சனுக்கு போய் பாக்குறான். அவன் இவளுக்காக என்னமோ சமைச்சு வச்சிருந்தான் போல. அந்த சாப்பாட்டை பார்த்த ஹீரோயினுக்கு அதுல உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா வந்து அவன் இவ்வளவு அக்கறையா சமைச்சு வச்சிருக்கான்ல, அதனால அவளுக்கு வந்து கண்ணுல தண்ணியே வந்துடுது. ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு, என்ன ஆச்சு, எது கழுவுறேன், நான் அவ்வளவு மோசமாவா சமைச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு, ப்ளீஸ் அப்படி அவ்வளவு மோசமா இருந்தா என்ன மன்னிச்சிடும், நான் சரியான ஒரு லூசு அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் அதுக்கு வந்து அவளை பக்கத்துல கூப்பிட்டு அவன் கன்னத்துல கிஸ் கொடுக்குறான். எனக்காக நீ இவ்வளவு பண்ணிருக்கி, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்ற மாதிரி. அதே நேரம் அந்த பெரிய ஹீரோ இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு போய் ஏதோ பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான் போல. அப்ப அவனோட ஃப்ரெண்டு, உன்னோட பொண்டாட்டி என்னடா உன்னை சீட் பண்ற போல, நான் வேணா வேற சில பொண்ணுங்களை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கவா அப்படின்னு கேக்குறான். அப்ப இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றான், ஏன்டா இப்படி எல்லாம் சொல்றான், உனக்கு அவனை பத்தி தெரியாதாம், அவன் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டான், 12 வருஷமா அவன் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் உண்மையா இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு வரான். ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு, ஒய்ஃபை நீ ரொம்பவே செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுட்ட போலயே, அவளை பத்தி அது இதுன்னு சொல்லி அவளை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு. அப்ப ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. அவளை கோவமா பார்த்துட்டு, இங்க இருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல எங்க ஹீரோயினும் அந்த 19 வயசு ஹீரோவும்
ரொம்ப நெருங்கி வந்துடுறாங்க. ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில பெரிய ஹீரோ காலையில எந்திரிச்சு ஹீரோயினுக்கு கால் பண்றான். ஆனா ஹீரோயின் வந்து பிஸியா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கா போல. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு ஹீரோ சொல்ல அவ ஆபீஸ் கிளம்பி போறான். அவ அங்க ஆபீஸ்க்கு போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய ஹீரோவை பத்தியும் அவன் கூட இப்ப ஒரு புதுசா ஒரு பணக்கார பொண்ணு வந்திருக்கால அவன் கூட பழகுறத பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஹீரோயின் சும்மா இல்லாம அவங்க எல்லாரோட வாயை அடைக்கிற மாதிரி எல்லாரையும் பிடிச்சி செமையா திட்டி வைக்கிறான். அப்புறம் ஹீரோயின் வந்து ஆபீஸ்க்கு போகும்போது அங்க மேனேஜர் ஏகப்பட்ட வேலையை அவ தலையில போட்டுடுறான், இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு. அதை பார்த்து கூட வேலை செய்யற மத்த பொண்ணுங்க எல்லாம் ஹீரோ வேணாம்னு சொன்னா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அதாவது ஹீரோ கூட அவ டிவோர்ஸ் பண்ண போறாள், அதனாலதான் அவளுக்கு இந்த அளவுக்கு வேலை அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க பெரிய ஹீரோ வரான். அவனை பார்த்ததுமே ஹீரோயின் கண்டுக்காம அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் தனியா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப பெரிய ஹீரோ பக்கத்துல வந்து உட்கார்றான். அவளுடைய அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் வர மாதிரி பேசி அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கண்டுகிட்ட மாதிரி இல்ல. நான் இப்ப ரொம்ப மாறிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றான். அப்ப 19 வயசு ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கேன், உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொன்னதுமே ஹீரோயின் உடனே அந்த பெரிய ஹீரோவை விட்டுட்டு உடனே இந்த ஹீரோ பாக்குறதுக்கு ஓடி வரா. 19 வயசு ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் வந்து செம ஹாப்பியா போய் ஹக் பண்ணிக்கிறான். அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவனுக்கு இவளே கோட் வேற போட்டு விடுறான். அப்ப ஹீரோயினோட மனசுக்குள்ள இப்ப இருக்கிற இந்த பெரிய ஹீரோவோட இந்த 19 வயசு ஹீரோ எவ்வளவோ பரவாயில்ல, இவன் தான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் கார்ல போகும்போது பெரிய ஹீரோ தூரத்துல இருந்து அதை பாத்துடுறான். ஆனா அது அவன் தான் 19 வயசுல இருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. யார் இவன்? இவன் கூட இருக்கிறதாலதான் இவ டிவோர்ஸ் கேட்கறாளா அப்படின்னு அவனுக்கு டவுட் வர செம்மையா கடுப்பாகிறான். உடனே அவனுடைய ஆளுங்களுக்கெல்லாம் போன் பண்ணி அவன் யார் அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி அனுப்புறான். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே 19 வயசு ஹீரோ வந்து ஹீரோயினோட ஷூ எல்லாம் கழட்டி விடுற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு ரொமான்டிக்கா இருக்கிறாங்க. ஹீரோயின் குளிக்க போறான். தெரியாம ஷவர் ஜெல் கீழே விழுந்துடுது. அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோ உள்ள போய் பாக்குறான். அங்க ஹீரோயின் இருக்கிற நிலைமையை பார்த்ததுமே அவனுக்கு நோஸ் ப்ளீட் வர ஆரம்பிச்சிடுது. பயந்து போய் அவன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு சிரிப்பா வருது. அப்புறம் குளிச்சுட்டு வெளியில வந்த ஹீரோயினும் ஹீரோவோட மூக்குல வர ரத்தத்தை பார்த்துட்டு அதை தொடச்சு விடுறான். ஹீரோ ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே நான் ஒரு கோல்டு ஷவர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னுட்டு அவனும் குளிக்க போறான். இதை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசுக்குள்ள ரொம்ப ஹாப்பியா ஸ்மைல் பண்றான். அப்ப கரெக்டா பெரிய ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. நான் உன் வீட்டு வாசல்ல தான் நின்னுகிட்டு இருக்கேன், இப்ப நீ கீழே வா, உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். ஹீரோயின் கீழே போய் அவனை பாக்குறான். பெரிய ஹீரோ அவளை பார்த்துட்டு கார்ல சாட்சி வச்சுக்கிட்டு அந்த வேற யாரோ ஒருத்தவங்க கூட இருக்கானே அவனுக்காகத்தான் என்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு பாக்குறியா அப்படின்னு ரொம்ப கோவமா கேக்குறான். ஹீரோயின் அதுக்கு உனக்கு இதுக்கெல்லாம் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஆனா அவன் விடுற மாதிரி இல்ல. இன்னும் நமக்கு டிவோர்ஸே ஆகல தெரியுமா, சட்டப்படி இப்பயே நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டிதான், இப்படி நீ இன்னொருத்தரும் கூட ஊரு சுத்துறதெல்லாம் சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்ல அவளுக்கு கடுப்பாகுது. இப்படி பெரிய ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இவகிட்ட பேசுறது ஹீரோயினுக்கு பிடிக்கல. அப்ப ஹீரோயின் இந்த பெரிய ஹீரோட ஃபேஸை பார்த்து நான் அவனை ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஹீரோ வந்து அந்த இன்னொருத்தவர்க்கால அவனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னதால எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, நான் அவனை ரொம்ப ஹேட் பண்றேன் அப்படின்னுட்டு அவ வீட்டுக்குள்ள போயிடுறான். பெரிய ஹீரோ அங்கேயே நின்று செம்ம டென்ஷன் ஆகுது அவனுக்கு. அங்கேயே நின்று சிகரெட் மேல சிகரெட்டா குடிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கிறான். அவளுக்காக 19 வயசு ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயின் வேலைக்கு போகும்போது ஹீரோ பின்னாடி வந்து கட்டி பிடிச்சு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, உன்னை மத்தவங்க எல்லாம் பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயினை அவனை தடுத்து சரி நான் போகணும் எனக்கு லேட் ஆச்சு அப்படின்னு ஹீரோவை வீட்டுல விட்டுட்டு அவ வேலைக்கு போறான். ஆபீஸ்க்கு போனதுமே அங்க அவளுக்கு மறுபடியும் அதே மாதிரி நிறைய வேலை கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போய் அவளை வேலை பார்க்க சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு அந்த ஹீரோ வந்திருக்கான், பெரிய ஹீரோ. அவனை பார்த்ததுமே ஹீரோயின் அங்க இருந்து எப்படியாச்சும் இவன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி விலகி விலகி போகணும் தான் ட்ரை பண்றான். ஹீரோயின் தனியா உட்காந்து சாப்பிடும்போது ஹீரோ போய் அவ பக்கத்துல உட்காடுறான். அப்ப பழைய ஞாபகத்தெல்லாம் அவளுக்கு வர வைக்கணும்ன்றதுக்காக பழசெல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். நீ ஃபர்ஸ்ட் எப்படி சாப்பிடு, உன்னோட அந்த பழைய சாப்பாட்டு பழக்கெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அதெல்லாம் எதுவும் ஹீரோயின் கண்டுகிட்ட மாதிரி இல்ல. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு 19 வயசு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. நான் உனக்காக வந்திருக்கேன், வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல
அந்த வாய்ஸை கேட்டதுமே உடனே அவன் 19 வயசு ஹீரோவை பார்க்கறதுக்கு வெளியில போறான். அப்ப ஹீரோ இவளை பார்த்ததுமே பக்கத்துல வந்து ஹாப்பியா கட்டி பிடிச்சுக்கிறான். நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன், நீ அங்க அவன் கூட இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க 2 பேரும் கிஸ் பண்றாங்க. அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இதெல்லாம் தூரத்துல இருந்து பெரிய ஹீரோ பார்த்து செம்ம கடுப்பாகுறான். ஆனா இவன் தான் அந்த 19 வயசு ஹீரோ, அவன் தான் அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரியல. ஏன்னா 19 வயசு ஹீரோ ஃபேஸ்ல வந்து மாஸ்க் போட்டு வந்திருக்கான். அப்ப அவன் அங்க இருந்து போகும்போது 19 வயசு ஹீரோ மேல இருந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்ல இந்த பெரிய ஹீரோ நோட்டீஸ் பண்றான். எனக்கு இந்த ஸ்மெல்லு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச ஸ்மெல்லா இருக்குதே அப்படின்னு ஒரே டவுட்டா இருக்குது. அப்புறம் அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து அவளுடைய லிப்ஸ்டிக்கை சரி பண்ணிட்டு இருக்கான். ரெஸ்ட் ரூம் வந்திருக்கா போல. அப்ப பெரிய ஹீரோ அங்க வரான். உன்னோட லிப்ஸ்டிக் கலைஞ்சிருக்கு அப்படின்னு அவன் கிண்டலா சொல்ல, நீ எதுக்கு இங்க வந்த, இது லேடிஸ் ரூம் தானே அப்படின்னு கோவமா கேக்குறான். ஆனா அவன் பக்கத்துல வந்து அவளை பிடிச்சுக்கிட்டு, உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு எல்லாமே தருவேன் அப்படின்னு சொல்லி அவ பக்கத்துல வந்து அவகிட்ட கொஞ்சம் கட்டாயப்படுத்தி அவளை ஏதோ ட்ரை பண்றான். அப்ப ஹீரோயின் செம்ம கடுப்பாய் அவனை ஒரு அரைஞ்சிடுறான். அந்த நேரம் வெளியில இருந்து செக்ரட்டரி கூப்பிடுற சத்தம் கேக்குது. அவன் கூப்பிடுறான் பாரு, கிளம்பு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ எதுக்கு என்ன வெளியில போக சொல்ற, அதுவும் என் செக்ரட்டரி கூட நீ எதுக்கு என்ன போக சொல்ற அப்படின்னு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்ப பெரிய ஹீரோவுடைய அந்த பழைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவ அங்க வரான். நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க ஹீரோயின் கிட்ட கேக்குறான். ஹீரோயின் வந்து பதிலே சொல்லாம அங்க இருந்து போயிடுறான். பெரிய ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட இனிமே என் முன்னாடி வராத அப்படின்னு கோவமா சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்புறம் ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும்போது பெரிய ஹீரோவுடைய அம்மா வந்து அவளுக்கு கால் பண்றான். நியூஸ்ல வந்ததெல்லாம் நான் பார்த்தேன், உனக்கும் என் பையனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் போடுறாங்களே, என்ன விஷயம், இதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுமா அப்படின்னு அவங்க அம்மா ஹீரோயினை செமையா திட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவளுடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி அவளை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த அம்மா சும்மா விடாம, இந்த 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 விஷயத்தெல்லாம் நான் உங்க அம்மா கிட்ட சொல்றேன் இரு, உங்க அம்மாக்கு ஆல்ரெடி ஹார்ட்ல பிரச்சனை தானே, இதெல்லாம் தெரிஞ்சா அவங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு மிரட்டுறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றான். பெரிய ஹீரோக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு இவங்க கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப 19 வயசு ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணி, இன்னைக்கு நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும், நீ சாப்பாடை சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்னு டெக்ஸ்ட் பண்றான். அவன் அதுக்கு, எங்க அம்மா ரொம்ப பாவம், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு மெசேஜ் அனுப்புறான். இவன் என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கான். ஆனா இந்த 3 வருஷத்துல பெரிய ஹீரோ அப்படியெல்லாம் கொஞ்சம் கூட நடந்துக்கவே மாட்டானே, இவன் ரொம்ப மாறிட்டானே அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ள ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயின் வந்து ஹீரோவுடைய அம்மாவை பாக்குறதுக்கு வீட்டுக்கு போறான். அங்க ஹீரோவுடைய ஒருத்தி பழைய ஃப்ரெண்ட் இருப்பாள், அதான் பெரிய பணக்காரி, அவள் அங்கேயேதான் இருக்கா. அவங்கள பார்த்ததுமே ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாகுது. ஹீரோடைய அம்மாவுக்கு அவனுடைய அந்த பழைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கால, அவனா ரொம்ப பிடிக்கும் போல. அவளே ரொம்ப ஓவரா பாராட்டி பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கான். பெரிய ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து அவளோட கையை பிடிச்சு உள்ள வான்னு கூப்பிட்டு அவனுடைய பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான். ஆனா ஹீரோயின் வந்து அவனுடைய முகத்தை கூட பார்க்காம ரொம்ப கோவமா இருக்கான். அப்ப அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி அங்க இருக்கால, அவ வந்து சோசியல் மீடியால இப்ப நடக்கிற அந்த ட்ரெண்டிங்கான நியூஸ்க்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு மழுப்புறான். அதாவது ஹீரோக்கு ஹீரோயினுக்கு சண்டை, அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு அவ தான் வெளியில லீக் பண்ணா போல. ஆனா அவங்க அம்மா முன்னாடி எனக்கு இதுல சம்பந்தமே இல்லை அப்படின்னு போய் சொல்றான். ஹீரோடைய அம்மா வந்து ஹீரோயினை பார்த்து ரொம்ப செமையா டென்ஷன் ஆகி கத்துறாங்க. உன் புருஷனை பத்தி தப்பு தப்பா நியூஸ் வருது, நீ ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாம சும்மா இருக்க அப்படின்னு திட்டுறாங்க. ஹீரோயின் வந்து டிவோர்ஸ் பத்தி சொல்ல வரா. ஆனா பெரிய ஹீரோ தடுத்துட்டு, எங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, என் பொண்டாட்டி அமைதியா இருக்கான்னா அவளுக்கு பதில் சொல்ல தெரியலன்னு தான் அர்த்தமே தவிர அதுக்காக அவளுக்கு எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அம்மாவை திட்டுற மாதிரி தான் சொல்றான். இனிமே என் பொண்டாட்டி நீங்க மதிக்கலைன்னா நான் இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னுட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்கிருந்து வெளியில வந்துடுறான். வெளியில வந்ததுமே ஹீரோயின் கிட்ட, இனிமே என்கிட்ட சண்டை போடுறத ஃபர்ஸ்ட் நீ நிறுத்து, நான் உங்ககிட்ட நல்லபடியா இருக்கணும்னு தான் ட்ரை பண்றேன், ஆனா நீ தான் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு 19 வயசு ஹீரோட ஞாபகம் தான் வருது. இவன் எப்ப நம்ம கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சான், இவன் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டானே, அவன் தானே நம்ம கிட்ட இந்த மாதிரி பேசுவான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள தோணுது. அப்ப பெரிய ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்ததுமே 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஒரு பையன் வந்து ஹீரோயின் கிட்ட ஃப்ளவர்ஸ் கொடுத்து அவகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்றான். அப்ப ஹீரோ நடுவுல வந்து அவன் பக்கத்துல இழுத்துக்கிட்டு, இவளுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு, அந்த பாய் ஃப்ரெண்ட் நான் தான் அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்ப அவனுக்கு ஞாபகம் வருது. அடுத்த சீன்ல 19 வயசு ஹீரோ வந்து தூங்காம இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அவளுக்கு ஒரு கிளாஸ்ல பால் கொடுத்து, இந்தா இதை குடிச்சிட்டு நீ குளிக்கப்போ, நான் உனக்கு ஹேர் ட்ரையர் போட்டு விடுறேன் அப்படின்னு ரொம்ப லவ்வா அவகிட்ட சொல்றான்.
ஹீரோயினுக்கு அவனை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு கிஸ் கொடுக்கறதுக்கு பக்கத்துல போறான். ஆனா அந்த நேரம் பார்த்து கரெக்டா அவளுக்கு பெரிய ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. இத பார்த்த 19 வயசு ஹீரோக்கு ரொம்பவே பொறாமையா இருக்குது. ஆனா பெரிய ஹீரோடைய காலை ஹீரோயின் அட்டன் பண்ணல போல. அப்ப கூட 19 வயசு ஹீரோக்கு பொறாமையா தான் இருக்குது. அடுத்து ஹீரோயின் காலோடைய பழைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவ கால் பண்றான். ஆன்லைன்ல வர இந்த மெசேஜ் எல்லாம் அவளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா போல. உனக்கும் ஹீரோக்கு ஏதோ பிரச்சனையாமே? இப்ப எதுவும் இல்லைல்ல, நான் ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, இல்ல அந்த மாதிரிலாம் இப்ப எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ அக்கறையா எனக்கு கால் பண்ணல, அதுவே எனக்கு போதும். இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நாளைக்கு பேசலாம் அப்படின்னுட்டு போனை வச்சிடுறான். அப்ப ஹீரோ பக்கத்துல வந்து, நீ இன்னும் அவ கூட டச்ல தான் இருக்கியா அப்படின்னு கேட்க, இப்பதான் புரியுது ஹீரோயினுக்கு கால் பண்ணது பொண்ணு கிடையாது, ஒரு பையன் தான். ஒரு பையன் பேசானதான் இந்த 19 வயசு ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது போல. இன்னும் அவன் கூட ஃப்ரெண்டா தான் இருக்கானா? 11 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப கூட அவன் திருந்தலையா அப்படின்னு ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. அப்ப ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, நீ என்ன மட்டும் கவனி, இவனெல்லாம் கண்டுக்காத, பாரு நான் எவ்வளவு எங்கா இருக்கேன் அப்படின்னுட்டு அவளை கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல போறான். ஹீரோயினுக்கு இந்த 19 வயசு ஹீரோவை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்திருக்கான். அங்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க பெரிய ஹீரோவுடைய செக்ரட்டரி பிரசிடென்ட் ஒரு பார்ட்டிக்கு உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அந்த இன்விடேஷன் வாங்கி, அவர் எதுக்கு என்ன போகணும்னு சொல்லி இந்த இன்விடேஷன் அனுப்பியிருக்காரு அப்படின்னுட்டு அவளுக்கு கடுப்பாகுது. அந்த இன்விடேஷனை அவ அங்கேயே அவ கையாலேயே கிழிச்சு துண்டு துண்டா போட்டுட்டு, இனிமே இந்த மாதிரி நீ டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சு கூடாது, போய் உன் பிரசிடென்ட் கிட்ட நீயே சொல்லு அப்படின்னு ரொம்ப கண்டிஷனா சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோயின் 19 வயசு ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அவங்க 2 பேரும் எங்கேயோ வெளியில போயிருக்காங்க. ஹீரோ கேட்கறான், நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்க, உனக்கு நல்லதா புது ட்ரெஸ் எடுக்கலாம் தான் வா அப்படின்னுட்டு ஏதோ ட்ரெஸ் வாங்க கூப்பிட்டு வந்திருக்கான். அப்ப ஹீரோ சொல்றான், எனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் ஹீரோயின் கேட்கற மாதிரி இல்ல. இங்க பாரு, என்கிட்ட கார்டு இருக்கு அப்படின்னுட்டு, இதெல்லாம் உன்னோட காசுதான் அப்படின்னு அவனுக்கு வேண்டியது எல்லாமே வாங்கி கொடுக்குறான். அடுத்ததா எங்க பார்ட்டி சீன் காட்டுறாங்க. அங்க பெரிய ஹீரோ ஹீரோயின்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த அதே பார்ட்டிக்கு ஹீரோவுடைய பழைய ஃப்ரெண்டு இருக்கால ஒருத்தி, அவளும் தான் அங்க வந்திருக்கான். அவ வரமாட்டேன்னு நினைக்கிறான் அப்படின்னு ஹீரோயினை பத்தி சொல்லி வேணும்னே இவங்கிட்ட ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப பெரிய ஹீரோ அவனோட போனை எடுத்து செக் பண்ணி பாக்குறான். ஹீரோயின் நிறைய காசு செலவு பண்ணிருக்கா அப்படின்னு எனக்கு மெசேஜ் வருது. ஏன்னா அவ அந்த 19 வயசு ஹீரோவை கூப்பிட்டுட்டு ஷாப்பிங் போயிருக்கால. சோ அவங்க செலவு பண்றதெல்லாம் இவனுக்கு இங்க மெசேஜா வந்துகிட்டு இருக்குது. அப்ப அவனுக்கு புரிஞ்சு போயிடுது, அந்த பையனுக்காகத்தான் அவ இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கான்னு. சோ எனக்கு செம்ம டென்ஷன் ஆக கையில வச்சிருந்த கிளாஸ் அழுத்த அந்த கிளாஸ் உடஞ்சி இவன் கையில ரத்தம் வருது. இங்க அடுத்த சீன்ல ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல வரான். ஆனா ஹீரோயினோட ஃபேஸ் ஏதோ டல்லா இருக்குது. என்னாச்சு, ஏன் நீ ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கி அப்படின்னு கேட்க, ஹீரோயின் பதில் எதுவும் சொல்லாம அவங்கிட்ட இருந்து விலக போறான். ஆனா ஹீரோ மறுபடியும் இழுத்து அவளை கிஸ் பண்ண போகும்போது வெளியில யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குது. பெரிய ஹீரோ தான் வந்திருக்கான் போல. அவனுக்கு போய் கதவை திறக்காத அப்படின்னு 19 வயசு ஹீரோ சொல்றான். நீ அவனை போய் கதவை திறக்காத, நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இல்ல நான் போய் அவனை ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னுட்டு ஹீரோயின் கதவை திறக்கிறதுக்கு வெளியில வரான். அப்ப ஹீரோயின் வெளியில வந்ததுமே ஃபர்ஸ்ட் ஹீரோ அவளுடைய கழுத்துல இருக்க ஹிக்கிய தான் பாக்குறான். ஏன்னா இப்பதானே அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஹிக்கிய பார்த்ததுமே ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. உடனே கோவமா அவளோட கையை பிடிச்சு வெளியில இழுத்துட்டு வரான். உனக்காக பார்ட்டியில நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு கோவமா கேட்க, இப்ப என்ன பிரச்சனை, எதுக்கு நடுராத்திரி இங்க சத்தம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கறான். அதுக்கு ஹீரோ சொல்றான், எதுக்கு என்னோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அவனுக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், என்னென்னமா வாங்கி கொடுத்துருக்கேன், இதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கோவமா கதவை சாத்திட்டு, அந்த கார்டை நீ தானே எனக்கு கொடுத்த, என்னென்ன பண்ணிக்கலன்னு சொன்னல, நீ யார் என்ன கேட்க அப்படின்னு கேட்க, பெரிய ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அவன் கோவமா பக்கத்துல அவளை உன் கூட இருக்கானே அவனை நான் கொன்னே போட்டுருவேன் அப்படின்னுட்டு அவளை பக்கத்துல இழுத்து கிஸ் பண்ண ட்ரை பண்றான். அப்ப 19 வயசு ஹீரோ திடீர்னு கதை ஓபன் பண்ணிட்டு வெளியில பெரிய ஹீரோவை மூஞ்சிலேயே ஒரு குத்து விடுறான். 2 பேருக்கு நடுவுல ஒரு பெரிய அங்க சண்டையே நடக்குது. அப்ப ஹீரோயின் 19 வயசு ஹீரோவை நீ உள்ள போ அப்படின்னு அனுப்பிடுறான். அப்ப ஹீரோடைய கண்ணாடி கீழே விழுந்துருச்சு போல, அதனால அவனோட ஃபேஸ் சரியா பார்க்கல. அப்ப பெரிய ஹீரோ கீழே விழுந்த கண்ணாடியை எடுத்து அவன் கண்ணுல போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, ரொம்ப சந்தோஷம், நீ உன் பாய் ஃப்ரெண்டு கூடவே இரு, அவனை பாக்குறதுக்கு கூட நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன் அதே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அவனுக்கு இவன் தான் அவன் அப்படின்ற விஷயம் இன்னும் புரியல. ஹீரோனோட மனசுக்குள்ள இவன் சரியான ஒரு லூசு,
இவனுக்கு அவனுடைய இவன் தான் அவ அப்படின்ற விஷயம் கூட தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்ப அப்படின்னு அவன் அங்க இருந்து அனுப்ப ட்ரை பண்றான். அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து பெரிய ஹீரோட வீட்டுக்கு வரான். ஹீரோ தான் எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவளை வர வச்சிருக்கான் போல. அவ அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனுடைய அம்மாவை அங்க காணும் அப்படின்னு. அப்ப ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாகுது. நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவ அங்க இருந்து போக போறான். அப்ப அவனை பிடிச்சிட்டு போகாத அப்படின்னு தடுத்து நிறுத்துறான். அப்ப திடீர்னு வீட்டுல கரண்ட் போயிடுது. பெரிய ஹீரோவுக்கு ராத்திரியில கண்ணு தெரியாதுல்ல. ஆல்ரெடி அவன் கண்ணு தெரியாதுன்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியும். அதனால அவன் பக்கத்துல வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிறான். ஆனா அவன் என்ன சொன்னான் அன்னைக்கு, எனக்கு இப்பெல்லாம் அந்த பிரச்சனை இல்ல, என்னோட செக்ரட்டரி எனக்கு மருந்து கொடுக்குறா அப்படின்னு தானே சொல்லி இருந்தான். ஆனா இப்ப ஹீரோ பின்னாடி இருந்து வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு ஏதோ எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல பிரச்சனை போல, ஆள் வந்து சரி பண்ணிடுவான், அது வரைக்கும் நீ என்னை விட்டுட்டு போகாத, எனக்கு இருட்டுல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு கெஞ்சுறான். ஹீரோயின் வந்து வேலைக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிடு அப்படின்னு சொன்னாலும் அவ தான் அதை கேட்கற மாதிரி இல்ல. என்னோட ரூம் வரையும் கொண்டு போய் கூட்டிட்டு போய் விட அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினுக்கு ஹீரோவை பாக்குறதுக்கு பாவமா இருந்துச்சு போல. சரி ரூம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு ரூம்க்கு கூட்டிட்டு போறான். அப்படி ரூம்குள்ள கூட்டு போய் விடும்போதும் எதர்ச்சியா வந்து இவன் மேல விழுந்துடுறான். அப்ப அவகிட்ட சொல்றான், அந்த பையனுக்கு என்ன வயசு, அவ என்ன என்னோட சின்ன பையனா அப்படின்னு அவன் ரூம்ல பார்த்தான்ல அவனை பத்தி விசாரிக்கிறான். அதுக்கு ஹீரோயின் நக்கலாம், அவனுக்கு 19 வயசு தான் ஆகுது, காலேஜ் ஸ்டூடெண்ட், உன்னை விட 1,000,000 டைம்ஸ் அவன் பெட்டர் அப்படின்னு வேணும்னே அவனை கடுப்பேத்துறதுக்கு சொல்றான். அப்ப பெரிய ஹீரோ சொல்றான், நீ வேணும்னே என்னை கடுப்பேத்துற, அப்புறம் எங்கிட்ட டிவோர்ஸ் கேட்கிறேன், ஆனா ஒரு விஷயம், நமக்கு டிவோர்ஸ் மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னுட்டு பக்கத்துல வந்து அவளை கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் வந்து அவனை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து வந்துடுறான். அதே நேரம் எங்க 19 வயசு ஹீரோ வீட்டுல உட்காந்து ஹீரோயின்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனோட மனசுக்குள்ள இவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்த சீன்ல ஹீரோயின் சோஃபால உட்காந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப பெரிய ஹீரோயின் நேற்று ராத்திரி பார்ட்டியில பண்ண சேட்டையெல்லாம் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பெரிய ஹீரோ அங்க வந்து, இந்த நியூஸ் எல்லாம் நம்பாத, இதெல்லாம் வெறும் வதந்தி அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் வந்து இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். அவன் விடாம, ஏன் நமக்குள்ள இருக்க பிரச்சனை பத்தி எல்லாம் நீ இன்னும் வெளியில சொல்லாம இருக்கன்னு கேக்குறான். ஹீரோயின் இன்னும் பெரிய ஹீரோட வீட்டுலதான் இருக்கா போல. அப்ப ஹீரோயினும் அவன்கிட்ட ஒரு டீல் பேசுறான். நீ விவாகரத்து பேப்பர்ல எனக்கு சைன் பண்ணி கொடு, நீ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டீன்னா அதுல கூலிங் பீரியட்னு ஒண்ணு இருக்கும் போல, அந்த கூலிங் பீரியட் முடியிற வரைக்கும் நம்ம வெளியில வந்து எல்லாரும் முன்னாடி ரொம்ப நல்ல ஜோடி மாதிரி நடிக்கலாம், அது வரைக்கும் உன்னோட பேரும் வெளியில சரியாயிடும்ல, அப்படி உன் பேரு சரியானதுக்கு அப்புறம் நம்ம பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தயங்குறான். அதுக்கப்புறம் சரி உன் ஆசைப்படியே இன்னைக்கு மதியானமே நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பும் போதும் அவளுடைய பழைய ஞாபகம் எல்லாம் அவளுக்கு வந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் அவளை ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்குள்ள ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பழைய ஞாபகம் என்னன்னா, அந்த வீட்டுலதான் வச்சு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணான் போல. அந்த ஞாபகம் எல்லாம் இப்ப அவளுக்கு வருது. அப்புறம் அவ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவ போனதுக்கு அப்புறம் அங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு ஒருத்தி வெளியில வந்து ஹீரோ கிட்ட ஒரு நெக்லஸ் கொடுக்குறான். ஹீரோயின் இங்க நைட்டு தங்கினால அவ இங்க மறந்து வச்சுட்டு போயிட்டா போல. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நெக்லஸ் ஹீரோயினுக்கு வாங்கி கொடுத்தா அந்த ஞாபகம் எல்லாம் வருது. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஆபீஸ்ல இருக்கான். அப்ப அங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாம் அவகிட்ட வந்துட்டு அவளை பிடிச்சி செம்மையா திட்டுறாங்க. நீ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பார்த்த வேலையில ஏகப்பட்ட தப்பு இருக்கு அப்படின்னுட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, இல்லையே நான் எல்லாத்தையும் கரெக்டா தானே பண்ணேன் அப்படின்னு சொல்ல அந்த மேனேஜரு, உன் மேல ஏற்கனவே கெட்ட பேர் இருக்கு, அதனாலதான் உன்னை வேலையை விட்டு தூக்குறான் அப்படின்னுட்டு அவளை வேலையை விட்டு ஃபயர் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப கூட வேலை செய்யற பொண்ணு ஒருத்தி, இப்ப என்ன மிஸ்ட்ரஸ் ஆக போறியா அப்படின்னு ஹீரோயினை பத்தி கேவலமா சொல்றா. வேற யாரும் கிடையாது, அந்த செக்ரட்டரி தான். உன்னை வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே ஹீரோவும் ஹீரோயினை வச்சு தப்பா சொல்றான். ஆக்சுவலா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும், அவங்கள பத்தி பேசுறதுக்கு இவளுக்கு என்ன உரிமை இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்ப அந்த நேரம் கரெக்டா பெரிய ஹீரோ அங்க வந்துடுறான். எல்லாரும் முன்னாடி சத்தம் போட்டு, யார வேலையை விட்டு தூக்குறீங்க அப்படின்னுட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றான். இன்னும் அவங்க எல்லாருக்கும் மறந்து போச்சா, இவ என் பொண்டாட்டி தான் அப்படின்னுட்டு அவ தோல் மேல கை போட எல்லாருமே அவளை பார்த்து பயப்படுறாங்க. அதுவும் அந்த மேனேஜர் வந்து பயந்து போய் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கறான். ஆக்சுவலா அவங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுமே ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே ஹீரோயின் கிட்ட ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே எல்லாரும் மறுபடியும் அவகிட்ட நல்ல பேர் வாங்க ட்ரை பண்றாங்க. அப்ப உடனே, நீங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப திறமையா வேலை செய்யறவங்க, யாரோ உங்களை பத்தி தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு ஹீரோயினை பாராட்டி பேசுற மாதிரி அந்த மேனேஜர் நடிக்கிறான். அப்ப ஹீரோயின் திட்டின அந்த பொண்ணும் அங்கேயே வேலையை விட்டு தூக்கிடுறாரு. சரி எல்லாரும் போய் அவங்கவுங்க உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும், இல்ல அதெல்லாம் தேவைப்படாது,
ஏன்னா நானே இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்றேன் அப்படின்னுட்டு ஹீரோயின் அங்க இருந்து வெளியில போறா. ஹீரோ அங்க வந்துட்டு அவளை கார்ல ஏற விடாம வழிய மறைக்கிறான். என்ன பிரச்சனை இப்போ உனக்கு அப்படின்னு கேட்க, இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு வழி விடு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி விடு, நம்ம போய் சிவில் அஃபேர்ஸ் பியூரோல போய் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயினை அங்க கூட்டிட்டு போறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல உட்காந்துருக்காங்க. ஹீரோ தான் அங்க கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க எல்லாரும் முன்னாடியும் அவன் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கூட்டத்துல வந்து அந்த 19 வயசு ஹீரோவும் தான் வந்திருக்கான். அந்த 19 வயசு ஹீரோவை ஹீரோயின் பாக்குறான். அவன் வந்து மாஸ்க் போட்டு வந்திருக்கிறதால யாருக்கும் அவன் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா பெரிய ஹீரோ அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கவனிச்சிடுறான். அப்ப ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடி, எங்களுக்குள்ள இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் நாங்களே பேசி சரி பண்ணிட்டோம், இனிமே நாங்க சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு பொய் சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிடுறான். இதை பார்த்த 19 வயசு ஹீரோக்கு செம்மையா கடுப்பாகி அவங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ப்ரெஸ் மீட் முடிஞ்சதுமே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, இதெல்லாம் வேணும்னே தானே பண்ற நீ அப்படின்னு கோவமா கேக்குறான். அவன் அதுக்கு, இப்போதைக்கு நீ கார்ல ஏறு, உனக்கு டிவோர்ஸ் வேணும்ல, அப்படி வேணும்னா நான் சொல்ற மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அங்க 19 வயசு ஹீரோ வந்துட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறான். என்ன ஆச்சு, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு அவ சொல்றான். ஆனா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, இனிமே நான் உனக்கு வேணாம் இல்ல அப்படின்னு சொல்ல, சேச்சா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, உன்னோட இடத்த யாருமே பிடிக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லி அவனை சமாதானப்படுத்துறான். அப்ப ஹீரோயினோட மனசுக்குள்ள, இவன் இல்லாம என்னால இவ்வளவு தைரியமா கண்டிப்பா இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறான். அப்ப 19 வயசு ஹீரோ சொல்றான், இன்னைக்கு வீட்டுக்கு வா, உனக்காக நான் சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து இப்போதைக்கு அந்த கூலிங் பீரியட் முடிகிற வரைக்கும் நான் வர முடியாது, அப்புறம் வரேன்னு சொல்றான். ஏன்னா அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல, அந்த கூலிங் பீரியட் முடிகிற வரைக்கும் அவ வந்து ஹீரோ கூட தான் இருக்கணும் போல. அப்புறம் ஹீரோயின் வந்து அந்த பெரிய ஹீரோக்கு போன் பண்ணி, எங்க இருக்கிற, டிவோர்ஸ் பண்ற ஆபீஸ் முடிய போறாங்க அப்படின்னு கோவமா சொல்றான். ஹீரோ சொல்றான், எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு, இன்னைக்கு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி மழுப்புறான். ஹீரோயின் விடாம சண்டை போட அவன் வேற வழி இல்லாம சரி வர அப்படின்னு ஒத்துக்கிறான். 2 பேருமே அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடுறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள, காதல் இருந்தா வலி இருக்காதுன்னு சொல்லுவாங்கதான், ஆனா நான் இப்ப ரொம்ப வலி அனுபவிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். கையெழுத்து போட்டதுமே ஹீரோயின் வந்து அவளுடைய கல்யாணத்துக்கு போடுவாங்கல்ல ரிங்கம், அந்த ரிங்கை கழட்டி அவன்கிட்டயே கொடுத்துடுறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து அவளுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஹீரோ அங்க வந்துட்டு, என்ன எல்லாம் பேக் பண்ணிட்டே அப்படின்னு கேக்குறான். இப்பதான் சைன் பண்ணியாச்சுல்ல, அப்புறம் என்ன, இன்னும் 1 மாசத்துக்குள்ள நம்ம 2 பேருக்குள்ள எந்த கனெக்ஷனும் இருக்காது அப்படின்னுட்டு ஹீரோயின் அங்க இருந்து, நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு எந்திரிக்க போறான். அப்ப ஹீரோ அங்க வந்து அவளோட கழுத்துல இருக்க அந்த ஹிக்கிய பார்த்துட்டு அவனுக்கு செம்மையா கடுப்பாகுது. அவளை பிடிச்சி வலுக்கட்டாயமா கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். அப்ப ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாகுது. போது நிறுத்து அப்படின்னு அவ கோவமா கத்துறா. அந்த நேரம் கரெக்டா ஹீரோட செக்ரட்டரி ஃபோன் பண்ணி, கம்பெனி சிஸ்டத்தை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே வேற வழி இல்லாம கிளம்ப வேண்டியதாயிடுது. அப்ப ஹீரோயின் கிட்ட, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், ஆனா இந்த டிவோர்ஸ் கூலிங் பீரியட் முடியிற வரைக்கும் நீ இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த 19 வயசு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, அவன் போயிட்டான்ல, நான் உனக்காக காரை வச்சுட்டு கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ சீக்கிரம் கீழே வா அப்படின்னு கூப்பிடுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோட கம்பெனில ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, யாரை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு, அந்த ஹேக் பண்ணதே இவன் தான் இவகிட்ட மெதுவா சொல்றான். அப்புறம் ஹீரோயின் கீழே வந்ததுமே ஹீரோ அவளை ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறான். ஆனா ஹீரோயின் என்னமோ அவனை தொட விடாம ஒரு மாதிரி தள்ளி நிக்கிறான். ஹீரோ கேக்குறான், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறான், அவன் ஏதாச்சும் பண்ணானா அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகி கேட்க, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னுட்டு மறுபடியும் அவளை கட்டி பிடிக்க ட்ரை பண்றான். அப்ப ஹீரோயினுடைய அம்மா அவளுக்கு கால் பண்றாங்க. ஏன் திடீர்னு கால் பண்ணீங்க, ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இப்ப நம்ம சைனீஸ் நியூ இயர் வரப்போகுதுல்ல, அதான் நீயும் ஹீரோவும் வீட்டுக்கு வந்தா எல்லாருமே சேர்ந்து ஒன்னா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள, இப்ப வீட்டுக்கு போனா விவாகரத்து விஷயம், இந்த டிவோர்ஸ் விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு பயப்படுறான். அவனுக்கு வேலை அதிகமா இருக்குமாம், அதனால இப்பத்திக்கு வர முடியாது அப்படின்னு என்னமோ சொல்லி அவ சமாளிக்கிறான். ஆனா அம்மா விடாம, என்னாச்சு, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்க ஹீரோயின் யோசிக்கிறான். அப்ப அம்மாவுடைய அந்த ஹார்ட் டிஸ்ஸ பத்தி அவ நினைக்கும் போது 19 வயசு ஹீரோ போனை வாங்கி, நாங்க கண்டிப்பா வரோமா அப்படின்னுட்டு போனை கட் பண்ணிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் அவளோட லேப்டாப் ஓபன் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். இப்பதான் வேலை எல்லாம் நம்ம விட்டுட்டோம்ல, நம்மளே பேசாம ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப 19 வயசு ஹீரோவுடைய உருவத்தை வச்சு ஒரு டிசைன் பண்றான். அந்த நேரம் வந்து பெரிய ஹீரோ அங்க வந்து,
என்ன பண்ற அப்படின்னு கேட்க ஹீரோயின் லேப்டாப்பை டக்குன்னு மூடிட்டு நீ எப்ப வந்தன்னு கேக்குறான். அவன் சந்தேகமா வந்து என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் கூட ஏதாச்சும் கடலை போட்டு இருந்தியா அப்படின்னு கிண்டலா கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் அதை பத்தி உனக்கு எதுவும் கவலை வேணாம், நமக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்ல அவன் மிரட்டுற மாதிரி கொஞ்சம் அடக்கி பேசுன்னு நான் உன்னை விட்டுட்டு நான் அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுடுவேன்னு நினைக்காத அப்படின்னுட்டு அவ கையில அந்த லேப்டாப்பை புடுங்க பாக்குறான். ஹீரோயின் கையை உதறி விட்டுட்டு நீ பேசுறதுக்கெல்லாம் இப்ப அர்த்தமே இல்லை அப்படின்னுட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். அவன் அதுக்கு இவ அவனை அந்த அளவுக்கு விரும்புறாளா அப்படின்னு ஹீரோடைய மனசுக்குள்ள செம்மையா பொறாம வருது. ஹீரோ என்ன டிசைன் பண்ணால அந்த டிசைனை ஆன்லைன்ல போடுறான். அதுக்கு எல்லாருமே நல்லா நிறைய பேர் லைக் பண்றாங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்க அவளுக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. அப்புறம் 19 வயசு ஹீரோ பின்னாடி இருந்து வந்து அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். இந்த டிசைன் பாக்குறதுக்கு என்ன அவன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இது ஒன்னும் அவன மாதிரி இல்ல, ஒன்ன மாதிரிதான் இருக்கு, நான் ஒன்ன வச்சுதான் இந்த டிசைன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஆனா அப்ப ஹீரோ சொல்றான் ஆக்சுவலா நாங்க 2 பேரும் ஒண்ணு தானே அப்படின்னு கேக்குறான். அதே நேரம் இந்த பெரிய ஹீரோ அந்த டிசைன் ஆன்லைன்ல பாக்குறான். அவனுக்கு என்ன தோணும், இவன் நம்மளை வச்சுதானே டிசைன் பண்ணியிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அவன் மனசுல இப்பயும் நம்ம தான் இருக்கும், அவளுக்கு நம்ம மேல ஆசை இருக்குது, கண்டிப்பா எப்படி இருந்தாலும் அவன் நம்ம கிட்ட திரும்ப வந்துருவா அப்படின்னு மனசுக்குள்ள செம்ம ஹாப்பியா நினைக்கிறான். அதே நேரம் அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆன விஷயம் ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் ஆயிடுது. அடுத்த சீன்ல ஹீரோனுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி வச்சிருக்காங்க. அங்க ஹீரோயின் தனியா வரத பார்த்த ஒருத்தி என்னாச்சு உன் புருஷனை கூட்டிட்டு வரலையா அப்படின்னு நக்கலா கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றான் இல்ல அவருக்கு வேலை இருக்கு அப்படின்னு சமாளிக்க மத்த பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி பெரிய இடத்துக்கெல்லாம் புருஷன் இல்லாம தனியா வரக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி ஹர்ட் பண்றாங்க. அந்த கெட் டுகெதர்ல அவனுடைய பழைய ஃப்ரெண்டு சூஜின்னு வந்திருக்கான். அதான் ஆல்ரெடி ஒரு டைம் ஹீரோயின் கால் பண்ணி உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டால அவன் தான் அவன். அப்ப அங்க இருக்கிற மத்த பொண்ணுங்க எல்லாம் ஹீரோ உன்னுடைய ஆள் இவ்வளவு பெரிய கம்பெனி வச்சிருக்கான், இவ்வளவு பெரிய பிரசிடென்ட் ஆவான்னு சொல்லி நாங்க யாருமே நினைச்சே பார்க்கல, ஆனா நீ என்னமோ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்த அதே மாதிரிதான் இருக்க அப்படின்னுட்டு ஹீரோயினை ரொம்ப ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை இப்ப அந்த பழைய சீனியர் கூட நீ நெருக்கமா இருக்க பாக்குறாளோ அப்படின்னு அசிங்கமா பேசவும் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. அதான் அங்க ஒருத்தன் வந்திருக்கால அவனை பத்தி அவனையும் ஹீரோயினையும் வச்சு பேசுறாங்க. உடனே அந்த டேபிள் துணியை கீழே இழுத்து போட்டுட்டு ஒரு பொண்ணு மேல ஒயினை ஊத்திட்டு செம்ம கடுப்பாயிட்டு அவ எல்லாரையும் பிடிச்சி திட்டுறா. அப்ப அந்த நேரத்துல 19 வயசு ஹீரோ அங்க வரான். ஆனா பெரிய ஹீரோ மாதிரி கோட் சூட் எல்லாம் போட்டு கெத்தா வந்து ஹீரோயின் பக்கத்துல உட்காடுறான். அவனை பார்த்த அந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே அப்படியே வாய் அடைச்சு போன மாதிரி ஆயிடுது. நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னோம் அப்படின்னுட்டு அவங்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு எல்லாரும் ஈன்னு பல்ல காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீ ஓகே தானே அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் அவனை ஆச்சரியமா பாக்குறான். அவளுக்கே டவுட்டா இருக்குது போல யாரு இது அப்படின்னு. அதே சமயம் அங்க பெரிய ஹீரோ அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறான். ஆனா உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, கம்பெனில ஏதோ பிரச்சனைன்னு. உடனே அவன் அந்த பார்ட்டிக்குள்ள வராம அந்த கம்பெனிக்கு போறான். அப்ப 19 வயசு ஹீரோயினை கிண்டல் பண்ண அந்த பொண்ணுங்களை எல்லாம் செம்மையா கடுப்பேத்திட்டு இருக்கான். என் பொண்டாட்டிய மதிக்க தெரியாத நீங்க எல்லாம் எதுக்கு வந்தீங்க, எங்க குடும்பத்துக்கிட்ட மோதுனா என்ன ஆகும் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே செம்மையா மிரட்டுறான். அப்புறம் அங்க இருந்து அந்த பொண்ணுங்க எல்லாம் பார்த்து ஒரு டைம் நல்லா முறைச்சிட்டு வா போலாம் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து வந்துடுறான். பார்ட்டியை விட்டுட்டு வெளியில வந்ததுமே 19 வயசு ஹீரோ அவன் போட்டிருந்த கோட் சூட் எல்லாம் கட்டிட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்புறம் இந்த கண்ணாடியெல்லாம் எனக்கு சுத்தமா செட்டே ஆகல, செமையா கடுப்பாகுது அப்படின்னு புலம்ப. ஆனா ஹீரோயினுக்கு அவன் இந்த மாதிரி வந்து அவளை காப்பாத்தினது ரொம்பவே பிடிச்சு போய் அவனுக்கு கிஸ் கொடுக்குறான். இப்படி 2 பேருமே கார் பார்க்கிங்ல ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பெரிய ஹீரோடைய ஒருத்தி ஃப்ரெண்ட் இருப்பால அவ அங்க வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறான். அடுத்த சீன்ல பெரிய ஹீரோ ஆபீஸ்ல வேலையில ரொம்ப சம வேலை இருக்கும் போல. அப்ப அவனுக்கு அவனுடைய அம்மா கால் பண்றாங்க. அந்த போட்டோவை பாத்தியா, உன் பொண்டாட்டி கார் பார்க்கிங்ல இன்னொருத்தன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னுட்டு நம்ம குடும்ப மானமே போகுதுடா அப்படின்னு செமையா கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இப்பவும் பெரிய ஹீரோ வந்து அது அவளோட வாழ்க்கை, அவ இஷ்டம், அவ ஏற்கனவே நிறைய பிரச்சனையில இருக்கா, அவளை விடுங்க, எதுக்கு அவளை சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இப்பயும் அவன் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறான். அவங்க அம்மாக்கு இதெல்லாம் கேட்டுட்டு செம்ம கோவம் வருது. கோவத்துல போனை வச்சிடுறாங்க. ஹீரோவுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரவும் ஹீரோயினை அவகிட்ட இருந்து பிரிச்சிடக்கூடாது, எப்படியாச்சும் நான் மறுபடியும் அவ கூட சேர்ந்துடணும் அப்படின்னு பெரிய ஹீரோ பிளான் பண்றான். அப்புறம் பெரிய ஹீரோ வந்து ஹீரோயினோட வீட்டுக்கிட்ட வந்து தேடுறான். அங்க அவங்க இல்லைன்னு தெரிஞ்சதுமே அவங்க அம்மா வீட்டுக்கு நியூ இயர் கொண்டாட போயிருப்பாங்க அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுடுது. பக்கத்து வீட்டு பொம்பளையும் அதான் சொல்லுது. உடனே இவன் ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு போக போறான்.
19 வயசு ஹீரோ வந்து இப்ப பெரிய ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இங்க வந்திருக்கான். அப்பதான் அவங்க அம்மா நம்புவாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள பயமா இருக்குது. இங்க அவன் எப்படி சமாளிக்க போறானோ அப்படின்னு. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்றாங்க. அப்புறம் ஹீரோயினுடைய அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சைனீஸ் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிட்டு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அம்மா வந்து ஹீரோவுடைய வேலையை பத்தியும் அவனோட லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்ப திடீர்னு பெரிய ஹீரோவுக்கு ஏதோ மெசேஜ் வருது. அவன் வீட்டு வாசல்ல நிக்கிறான் அப்படின்னு தெரியுது. ஹீரோயின் அம்மா பார்க்க போறாங்க. ஆனா ஹீரோயின் அவங்கள தடுத்து நானே போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரா. பெரிய ஹீரோக்கு மெசேஜ் வரல. பெரிய ஹீரோ கிட்ட இருந்து இவங்களுக்கு மெசேஜ் வருது போல. அப்புறம் வெளியில போய் பார்க்கும்போது அங்க பெரிய ஹீரோ நின்னுகிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. நீ எதுக்கு இப்ப இங்க வந்த அப்படின்னுட்டு, நம்ம 2 பேருக்கு தான் டிவோர்ஸ் ஆக போகுதுல்ல, இனிமே என் லைஃப்ல நீ வராத அப்படின்னு சொல்றான். ஆனா அப்ப பெரிய ஹீரோ ரொம்ப உருக்கமா, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னுட்டு அவ கைய பிடிக்க வரான். ஹீரோயின் கைய உதறிட்டு, எனக்கு இப்ப உன் கூட வாழ விருப்பம் இல்ல, நான் என் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னுட்டு ரொம்ப கண்டிஷனா சொல்றான். அந்த நேரம் ஹீரோனுடைய அம்மா கூப்பிடவும் ஹீரோ அங்கிருந்து கிளம்பு அப்படின்னுட்டு இவ உள்ள போறான். இவங்க 2 பேரும் உள்ள சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பெரிய ஹீரோக்கு ரொம்ப கடுப்பா இருக்குது. இப்பயும் அவன் கண்டுபிடிக்கல போல அவ கூட இருக்கிறது இவன் தான் 19 வயசு ஹீரோ அப்படின்னு. அப்புறம் பெரிய ஹீரோ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோனுடைய அம்மா வெளியில வராங்க. என்னம்மா ஆச்சு, யாரு வந்தா அப்படின்னு கேட்க, அது யாரோ சேல்ஸ்மேன்மா அப்படின்னுட்டு அவ என்னமோ சொல்லி சமாளிச்சு அனுப்பிடுறா அவங்க அம்மாவை. அப்புறம் 19 வயசு ஹீரோ கிட்ட, எங்க அம்மா கூட பேசிக்கிட்டு இருந்தியே, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறம் ஹீரோயின் மாடிக்கு வர துணி காய போடுறதுக்கு. அங்கேயும் பெரிய ஹீரோ வந்து அவளை பக்கத்துல வந்து அவகிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் அவனை தள்ளி விட பாக்குறான். ஆனா அவன் விடாம அவ பக்கத்துல வந்துகிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. உனக்கு ஒரு டைம் சொன்னா புரியாதா, நம்ம 2 பேருக்குள்ளதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் மறுபடியும் 19 வயசு ஹீரோ கிட்ட வந்து அவன் மறுபடியும் இங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்ல அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இனிமே அவன் வரமாட்டான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு என்னமோ சொல்றான். அப்புறம் அவ பக்கத்துல வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். அடுத்த சீன்ல இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க போல. ஹீரோயினுக்கு அவங்களோட புது ஸ்டுடியோ விஷயமா ஒரு போன் வருது. அது ஒரு நல்ல நியூஸா இருக்கு. அவ சந்தோஷத்துல 19 வயசு ஹீரோவை ரொம்ப ஹாப்பியா கட்டி பிடிச்சுக்கிறான். அடுத்து ஹீரோயின் அவங்களோட ஸ்டுடியோ சம்பந்தமா ஒரு பொண்ணு கிட்ட மீட்டிங் வந்திருக்கான். தன் லைஃப்ல நடந்த அந்த போராட்டத்தெல்லாம் பத்தி அவகிட்ட விலைக்கு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கும் ஹீரோனுடைய ஐடியா எல்லாம் ரொம்ப பிடிச்சு போக அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கிறான். அந்த நேரம் அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வரவும் அவ வெளியில வரான். அப்ப அங்க ரவுடி மாதிரி ஒருத்தன் வந்துட்டு ஹீரோயினை தொந்தரவு பண்றான். ஆனா பெரிய ஹீரோ அங்க வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஆனா அங்க குடிச்ச விஷயத்துல ஹீரோயினுக்கு திடீர்னு அலர்ஜி மாதிரி வந்து மயங்கி விழுந்துடுறான். அவ அங்க என்னமோ ட்ரிங்க் பண்றா போல, அது அவளுக்கு ஒத்துக்கல. அடுத்த சீன்ல அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. பெரிய ஹீரோ தான் ஹீரோயினை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் முழிச்சதுமே, நீங்க இருந்து கிளம்பு, என் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுவான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், இல்ல நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஆனா அவ அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, நீங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்ப அப்படின்னு பெரிய ஹீரோ அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறான். பெரிய ஹீரோ வெளியில போனதுக்கு அப்புறமும் அவளுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது. மறுபடியும் ரூம்குள்ள வரான். அங்க 19 வயசு ஹீரோ ஏற்கனவே வந்து ஹீரோயின் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறத பாத்துடுறான். கோவத்துல பெரிய ஹீரோ 19 வயசு ஹீரோ ஒரு அறை விடுறான். 2 பேருக்குமே இடையில செமையா சண்டை நடக்குது. ஹீரோயின் அவங்க 2 பேரையும் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். கடைசியில ஹீரோயின் பெரிய ஹீரோவை திட்டிட்டு 19 வயசு ஹீரோவை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் பெரிய ஹீரோவை அவளோட வீட்டுக்கு வர சொல்லி டிமாண்ட் பண்றான். பெரிய ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போதும் அவனுக்கு அந்த இடம் எல்லாம் ஆல்ரெடி பழக்கப்பட்ட இடம் மாதிரி தெரியுது. அங்க 19 வயசு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சாப்பிட்றத பார்த்துட்டு அவனால தாங்க முடியல. அப்ப அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இவனோட 19 வயசு உருவம் மாதிரியே இருக்கானே, ஒருவேளை நான் தானா அப்படின்னு அவனுக்கு மனசுக்குள்ள டவுட் வருது. அப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்துட்டு, "நீ இனிமே இங்க இருக்காத, இங்க இருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்ல, இவன் உன்னை விட ரொம்ப நல்லவன் தெரியுமா, உன்னை விட ரொம்ப பெட்டர் அப்படின்னுட்டு அவன் அங்க இருந்து போக சொல்றான். அவன் போனதுக்கு அப்புறம் 19 வயசு ஹீரோயினுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பெரிய ஹீரோ அவனுடைய ஆபீஸ்ல இருக்கும்போது 19 வயசு ஹீரோ அங்க போறான் அவனை பாக்குறதுக்கு. அப்ப அந்த ஹீரோயினுக்கு நான் பெட்டரா நீ பெட்டரா அப்படின்னு 19 வயசு ஹீரோக்கும் 30 வயசு ஹீரோக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்குது. படத்துல பழைய மெமரிஸ் எல்லாம் காட்டுறாங்க. அப்ப 11 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கும் ஹீரோக்கோட தங்கச்சிக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து எங்ககிட்ட ரத்தம் கம்மியா தான் இருக்கு, அதனால ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய ஹீரோ யோசிச்சு ஹீரோயினை தான் காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்றான். அதனால அவனோட தங்கச்சி இறந்து போயிடுறான். அந்த பெரிய சோகம் வந்து அவனோட மனசுல இப்ப வரைக்கும் இருக்குது.
இத பத்தி தெரிஞ்சுக்கிட்ட 19 வயசு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றான். பெரிய ஹீரோ அவன்கிட்ட நீ என் இடத்துல இருந்தா கூட இதையத்தான் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்றான். ஆனா சின்ன ஹீரோ அவன் பேச்ச கேட்கல. நீ தான் உன்னுடைய சொந்த விருப்பத்துக்கு ஹீரோயினை காப்பாத்துன, அப்புறம் ஏன் அவளை ஒழுங்கா பாத்துக்காம இந்த அளவு கஷ்டப்படுத்தின அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் பெரிய ஹீரோக்கு கொஞ்சம் புத்திமதி எல்லாம் சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சதுமே ஹீரோடைய அம்மா கால் பண்ணி ஏதோ வேலை சொல்றாங்க. 19 வயசு ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து ஏன் ஒரு மாதிரி இருக்கு, ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியா அப்படின்னு ரொம்ப பாசமா கேக்குறான். அப்ப வந்து ரொம்ப உருக்கமா, நான் செஞ்ச தப்புக்காக என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு, நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் நான் செய்யற தப்ப எல்லாத்தையுமே நீ ஏத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவனை சமாதானப்படுத்தி கட்டி பிடிச்சுக்கிறான். அடுத்த சீன்ல பெரிய ஹீரோ ஒரு பார்ட்டியில உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனை சமாதானம் பண்ண பாக்குறாங்க. ஆனா அவன் முன்னாடியே அழுது புலம்புறான். திடீர்னு எழுந்து நின்னு நான் யாருன்னு நிரூபிப்பேன் பாரு, என் சின்ன வயசு உருவத்தை விட நான் தான் பெஸ்ட்னு காட்டுறேன் அப்படின்னுட்டு அங்க கிளம்பி போறான். அப்புறம் ஹீரோயின் மேக்கப் போட்டுக்கிட்டு அழகா ரெடி ஆயிட்டு இருக்கான். ஹீரோ அவன்கிட்ட வந்து சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு, நான் கூட வரவா அப்படின்னு கேக்குறான். ஆனா ஹீரோயினும் இல்ல வேண்டாம், எனக்கு 19 வயசு ஹீரோவோ இல்ல 30 வயசு ஹீரோவோ இப்போதைக்கு தேவையில்லை, என் வேலையை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோயின் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கான். அப்ப அங்க அவங்களுடைய பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தால இந்த சுஜின், அவனு வந்திருக்கான். அவன் தான் அந்த கம்பெனியோட ஓனர்னு தெரியுது. ஹீரோயின் வந்து அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் அவன்கிட்ட அறிமுகம் பண்ணி வைக்கிறான். அவன் கிளம்பும் போதும் பெரிய ஹீரோ வழியில பாக்குறாங்க. பெரிய ஹீரோவும் ஹீரோயினுக்காக நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து அங்க நின்னுகிட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் அவங்க 2 பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. இதெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. அவ அந்த ஃப்ரெண்டு கூட அங்க இருந்து கிளம்பிடுறா. சின்ன ஹீரோ பெரிய ஹீரோ பார்த்து இந்த 3 வருஷமா நீ அவளை நடத்தினதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு செம்மையா அவளை திட்டுறான். அப்ப திடீர்னு ஹீரோயினுக்கு கால்ல ஒரு சின்ன அடிபட்டுறது. உடனே ஹீரோ 2 பேருமே அவளை பார்த்து பயந்து ஓடி வராங்க. அவங்க அவளை சோஃபால உட்கார வச்சு பெரிய ஹீரோ வந்து அவ கால்ல தண்ணி ஊத்தி சுத்தம் பண்ணி அவளுக்கு தழும்பே வராத அளவுக்கு பாத்துக்கிறான். இத பார்த்த ஹீரோயினுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இதே மாதிரி அவன் மேல அக்கறையா இருந்து அவளை நல்லாதான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். அந்த விஷயம் எல்லாம் இப்ப அவளுக்கு ஞாபகம் வருது. ஆனா சின்ன ஹீரோ என்ன பண்றான், அவளை அப்படியே அங்க இருந்து தூக்கிட்டு போய் ரூம்ல உட்கார வச்சு அவளுக்கு அங்க மருந்து போட்டுட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து அந்த பெரிய ஹீரோவை பார்த்து இன்னும் 3 நாள்ல நமக்கு டிவோர்ஸ் சர்டிபிகேட் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல சின்ன ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நான் எப்பயுமே உன் கூட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் வந்து நமக்குள்ள வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்ல இது உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்றான். ஆனா அவன் எதையும் கேக்குற மாதிரி தெரியல. அவளுக்கு வந்து முத்தம் கொடுக்க ட்ரை பண்றான், பக்கத்துல வந்து கிஸ் கொடுக்குறான். ஹீரோயினோட ஸ்டுடியோ வேலைக்கு வந்து ஆன்லைன்ல செம்மையா ரெஸ்பான்ஸ் போகுது. அவளுக்கு நல்ல அவளோட பிசினஸ் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்குது. இதை பார்த்து அவ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்ப டிவோர்ஸ் வாங்குற அன்னைக்கு 2 பேரும் மீட் பண்றாங்க. பெரிய ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து நான் பண்ணதெல்லாம் தப்புதான், என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்ட எனக்கு நல்லா தெரியுது, ஆனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடாத அப்படின்னு உருக்கமா பேசுறான். ஃபர்ஸ்ட் அவனே மன்னிப்பு கேட்டான், இப்ப அவனே மன்னிச்சிடாத அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுது. டிவோர்ஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு 2 பேரும் வெளியில வராங்க. அவங்க 2 பேரோட லைஃப் அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு 2 பேருக்குமே தெரியுது. பெரிய ஹீரோ மனசார அவளை விட்டு கொடுத்துறான். 19 வயசு ஹீரோ அங்க வரான். வந்து ஹீரோனோட கையை பிடிச்சு அவன் கூட கூட்டிட்டு போறான். ஹீரோயின் வந்து அவளோட லைஃப்ல இப்ப ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப தைரியமாவும் இருக்கிறதா நினைச்சுக்கிறான் மனசுக்குள்ள. கடைசியா பெரிய ஹீரோ சின்ன ஹீரோவை பார்த்து இப்ப நீ அவ கூட எப்படி இருக்கியோ அதே மாதிரி பின்னாடி இரு, கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி நீ மாறிடாத அப்படின்னு சின்ன ஹீரோக்கு அட்வைஸ் பண்றான். இதோட இங்க இந்த மூவி முடியுது. இந்த மூவியோட எண்டிங் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் என்ன நினைச்சேன், கடைசியில பெரிய ஹீரோ கூட அவ சேர்ந்துருவா, சின்ன ஹீரோ மறுபடியும் அவனுடைய அந்த பழைய காலத்துக்கே போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி நடக்கல. நீங்க இந்த மூவிக்கு என்ன எண்டிங் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, இல்ல இந்த எண்டிங்கே நல்லா இருக்குதா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. நிறைய மூவிஸை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.